இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். 15 தேதிக்கு அப்புறம் ஒரு 5 தேதி சுமாராக இருக்கக்கூடிய காலம். உடல் நலத்தில் 15 தேதிக்கு அப்புறம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலம். நம்ம வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையிலையும் அக்கறை எடுத்துக்கணும். தந்தையார் ஸ்தானம் முக்கியம் சுவாமி. இந்த நேரத்தில் தந்தையார் ஸ்தானம்லாம் வீக்காக இருக்குது. அவங்க உடல்நலத்தில் அக்கறை தேவை. தாயார் உடல்நலத்திலையும் அக்கறை தேவை. இவையெல்லாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் வேலைக்காக எதிர்பார்த்துருந்தா உங்களை தேடி வேலை வரப்போகுது. இப்போதைக்கு இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் சற்று இந்த கலக்கத்தோடு இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது சாமி. ஏன்னா குரு பகவான் வக்ரகதி பார்வையால் அவங்களுக்கு இதுமேல் நல்ல ஒரு அந்த கண்டிஷன்லேருந்து இப்போ மாறி நாம் ஏதோ தவறு செஞ்சுட்டோம், அதை மன்னிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இனிமேல் உருவாகிடும். மாற்றி வாழ்ந்து கொள்ளலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வரணும்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய காலமாகவும் இருந்த காலம் இருக்குது. பங்கு சந்தை என்றால் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த நேரத்தில் நீச்சகதி 5ஆம் இடத்துல பெறுவார். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு 23 தேதி வரைக்கும் இருக்குது. இந்த கேம் ஆடுறது, கேமில் விளையாட்டு, நம்ம பணத்தை போடுறது, ஷேர் மார்க்கெட்டு, இந்த பிஸ்னஸ்லாம் இப்போதைக்கு வேணாம். இந்த ஒரு மாத காலங்கள் அந்த விஷயத்தில் முதலீடு, கண்ணுக்கு தெரியாத பிஸ்னஸில் நாம் முதலீடு செய்வது சற்று கவனத்துடன் இருந்துக்க வேண்டிய காலம். ஏன்னா அதே இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல சூரிய பகவான் நீச்சகதி பெறுவது நம்மளுடைய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே எழுந்துடும். 8ஆம் இடத்துல கிரகங்கள் நீச்சகதி பெற்று இருந்தாலே அந்த துன்பத்தை தரும் என்று தான் கொடுத்துருக்கான். ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருதுன்னா 8ஆம் இடம் என்பது துன்பம் தரக்கூடிய இடம். ஒரு 15 தேதியிலேருந்து ஒரு 7 தேதி வரைக்கும் உஷாராக இருங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். ஏன்னா ஜென்ம ராகு ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்குது. விரயத்திலையும் சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரால் நன்மை என்று தான் நான் சொல்லுவேன். அது மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ, சனி பகவான் கொடுக்கின்ற பாக்கியம் எவராலையும் தடுக்க முடியாது. அது ஒருத்தர் மட்டும்தான் வச்சுக்கின்னு எல்லாருமே சொல்கிறாங்க விரைச்சனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தைரியமும் கொடுக்குதுறானா அது சனி பகவானால் மட்டும்தான் அந்த தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையை தருவது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களே, அது யாராலையும் சொல்ல முடியாது. மீனராசிக்கார வரித்தவரையார் சொல்கிறார். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் அவங்க 12ஆம் அதிபதி. எதையும் உணர்ந்து மற்றவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணி அவங்க உஷாராயிடுவாங்க. காலம் அப்படி தான் சுற்றி வருது. முதல்ல இருக்கிறவங்க எல்லாமே வேகமாக செயல்பட்டுருவாங்க. 12ஆம் இடம் என்று சொன்னாலே அது சுற்றி வரக்கூடிய காலத்துக்குள்ளே அவங்க உஷாராகி ரெடியாக இருப்பாங்க. மீனராசிக்காரங்க அனைவருமே ஓரளவுக்கு உஷார் தன்மை உடையக்கூடிய காலமாக, ஏன்னா இதை முன்னாடியே சொல்லிடணும். 7ஆம் இடத்துல இருந்து வந்த புதன் பகவானால் ஏற்பட்டு வந்த நல்ல அமைப்பெல்லாம் போன மாதம் நல்லா கிடைச்சிருக்கும். இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். 15 தேதிக்கு அப்புறம் ஒரு 5 தேதி சுமாராக இருக்கக்கூடிய காலம். உடல் நலத்தில் 15 தேதிக்கு அப்புறம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலம். நம்ம வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலையிலையும் அக்கறை எடுத்துக்கணும். தந்தையார் ஸ்தானம் முக்கியம் சுவாமி. இந்த நேரத்தில் தந்தையார் ஸ்தானம்லாம் வீக்காக இருக்குது. அவங்க உடல்நலத்தில் அக்கறை தேவை. தாயார் உடல்நலத்திலையும் அக்கறை தேவை. இவையெல்லாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் வேலைக்காக எதிர்பார்த்துருந்தா உங்களை தேடி வேலை வரப்போகுது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம கிரகம் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சகதி பெறுவது பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லுவோம். அவர் 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சகதினா பெறட்டும், 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாவே லக்ஷ்மி கடாட்சம் என்று தான் சொல்லுவோம். அதுவும் கேந்திரம் பெறப்போது. கேந்திரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் கேந்திரம் விட்டு 2 கிரகங்கள் 23 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல செல்வங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வீர்கள். அதுவும் இல்லாமல் குரு பகவான் 3ஆம் இடத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் எதுவுமே கிடைக்கல சாமி, நம்மளுக்கு மறதியே அதிகமாக இருக்குது, கல்வி சார்ந்த விஷயத்தில் கையே வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை திருப்பியும் ஏற்பாடுகள், திருமண பாக்கியங்கள் கூட போதும், வெகுரியமாக இருக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இனிமேல் கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லிவிட்டு மீனராசிக்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஒரு 23 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்பட போது திடீர் திருமண வாய்ப்புகளும் காதல் திருமண வாய்ப்புகளும் கைகூடிவிடும். காதல் உறவுகளில் சற்று கலக்கத்தோடு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இதை தான் சொல்ல முடியும், மொத்தமே விரிவாக்கமாக சொல்ல முடியாது. காதல் உறவுகளில் சற்று பிரிவினையும் ஏற்படுத்தும். சில பேருக்கு நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். அதுவே பெரிய பெரிய மாற்றத்துக்கு இது ஒரு வழிவகிக்கின்ற காலமாக வரப்போகுது. ஒரு வழியை நம்மளுக்கு கொடுக்க போகிறான் இறைவனே இந்த நேரத்தில்.
5 என்பது பூர்வ புண்ணியம் என்றாலும் அதில் காதலும் சம்பந்தப்படுது. ஒரு மனுஷனுக்கு லக்ஷ்மி கடாட்சம்னா அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் 3னாவே ஒரு பெரிய லெவல். இது வரைக்கும் வேலையே கிடைக்கல, எனக்கு இந்த யூனிஃபார்ம் போடுற வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம், டிரைவர் ஆகட்டும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற, காவல் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலம். நான் வழியில் எழுதியிருக்கேன் ஐயா, எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நானும் எத்தனையோ வருஷமாக ட்ரை பண்ணி, இந்த காலம் உகந்த காலமாக மாறி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தொடரும். ஒரு 23 தேதிக்கு அப்புறம் நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போதையா நம்ம வாழ்க்கையில். வேலை, கல்வி, உயர்நிலை படிப்பு இதெல்லாம் பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும். செல்வத்தையும் கொடுக்க போதையா. இது வரைக்கும் படிப்பே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அமைப்பினை பெறப்போகுது. திருப்பி அவங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கைலாம் கொடுக்க போகுது. இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் மட்டும் மறைமுக வருமானத்தை தரக்கூடிய பிஸ்னஸை மட்டும் கொஞ்சம் வேலைக்கு வேணாம். இந்த 2 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. மற்ற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு உடல் உழைப்பு செய்கின்ற வேலைகள் அனைத்தும் நேர்மையாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பெரிய பெரிய மாற்றத்தை ஜரவல்லது இந்த மாதம். திடீர் திருமணங்கள் நல்ல அமைப்பை கொடுக்குது. இது வரைக்கும் திருமணத்தை பற்றியே பேசலை, இதை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி போட்ட ஜாதகம் கூட திடீர்னு பார்த்தா திருமணமே ஆகிடும். தோஷமெல்லாம் கலைக்க போகுது. இப்போ தோஷமே எனக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோஷமே கிடையாது. எல்லாமே தோஷம், எதுவும் தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது. குறையில்லாத ஜாதகமே எந்த உறவு கிடையவே கிடையாது, உலகத்திலே கிடையாது. எதனா ஒரு குறை இருக்கு, குறையில்லாத மனிதனும் கிடையாது. இந்த ராகுவாலையும் கேதுவாலையும் சற்று இந்த கலக்கத்தோடு இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது சாமி. ஏன்னா குரு பகவான் வக்ரகதி பார்வையால் அவங்களுக்கு இதுமேல் நல்ல ஒரு அந்த கண்டிஷன்லேருந்து இப்போ மாறி நாம் ஏதோ தவறு செஞ்சுட்டோம், அதை மன்னிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இனிமேல் உருவாகிடும். மாற்றி வாழ்ந்து கொள்ளலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வரணும்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். இந்த காலம் எல்லாம் ஒளி அலைகள் மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நெகட்டிவ் திங்ஸ் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 23 தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எப்படி சொல்கிறதுன்னா, இந்த தந்தை ஸ்தானம், தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதை, அந்த அம்மாவுக்கு மருத்துவ ரீதியாக இருந்து வந்த தலையாய பிரச்சனையெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உடல் உபாதைகள், கைகால்களில் பந்தளம் என்று சொல்கிற மாதிரி அடிபடுவது, இதெல்லாம் எதுமேல் எந்த தொந்தரவும் உங்களை இனிமேல் செய்யவே செய்யாது சாமி. நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. மீனராசிக்காரங்க 23 தேதிக்கு அப்புறம் நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். வேலையாகட்டும், செல்வமாகட்டும், எல்லாத்தையும் நம்ம வீட்டில் கொட்ட போதுன்னு கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல அமைப்போடு நீங்கள் வாழ்வதை ஒரு எதிரி பாராட்டுகின்ற வண்ணம் நீங்கள் வாழலாம். எதிரியே பார்த்து நம்மளை பண்ணி பொறாமப்பட போகிறோம். என்ன பார்த்து திடீர்னு பார்த்தா உயர்ந்த நிலைமைக்கு சென்றுட்டாங்க, எப்படி ஆச்சு இதெல்லாம்? வேலையில் பார்த்தா அவர் பெரிய மேனேஜர் கூட ஆகிட்டார். சாதாரணமாக வந்தார், ஒரு சூப்பர்வைசராக தான் இருந்தார், மேனேஜர் போஸ்டிங் வரைக்கும் வந்துடுச்சு. இதெல்லாம் ஒரு ஜாக்பாட் காலம். நம்மளுக்கு ஒரு அடையாளம் தரக்கூடிய காலம் இறைவன் தான் நம்மளுக்கு வகுப்பார். இந்த நேரத்தில் அந்த அதிகாரியெல்லாம் வெளியே போயிடுவாங்க. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. வேலையில் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபரே இல்லை மீனராசிக்காரங்கன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள். வெளியூர் கண்டிப்பாக அனுப்புவாங்க ஐயா. அந்த பாக்கியமெல்லாம் இப்பொழுது நடைபெறப் போகிறது. திடீர் செல்வங்கள் என்று சொல்கிற மாதிரி மறைமுக வருமானம் எல்லாம் நம்மளை தேடி வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸில் மூலிமா நம்மளுக்கு நல்ல வருமானத்தை கிடைச்சி நம்ம ஊக்குவிக்கின்ற காலம், பொன் ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படும். மீனராசிக்காரங்களுக்கு பொன் ஆபரணம் கண்டிப்பாக சேரும் சார். இந்த மாதம் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் இந்த நாட்களாம் நல்லா இருக்க போதையா. உங்கள் வாழ்வாதாரமே நல்லா இருக்க போகுது. உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுது. திருமண பாக்கியத்தை, திருமண உறவுகளையும், இந்த காதல் எதனா உறவு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுங்க. இந்த நேரத்தில் இது வரைக்கும் ஏதாவது பிரேக்கப் ஆகிட்டு இருந்தால் கூட இதுமேல் தொடரக்கூடிய காலமாகவும் ஏற்படுத்த போகுது. முக்கியமாக குழந்தை பேரு கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. முக்கியமாக திருமணமாகி தம்பதியர்கள் ரொம்ப நாளாக இல்லைங்க எனக்கு குழந்தை பேரே இல்லைன்னா இந்த காலம் உகந்த காலமாக மாறப்போகுது. இந்த சுக்கிரன் குரு பார்வை என்று சொல்கிற மாதிரி அவங்களுடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பமான நிலைமையெல்லாம் மாறி குழந்தை பேரை ஜித்திக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு மனுஷனுக்கு தேவை முக்கியமானது புத்திர பாக்கியம், திருமணம். இதெல்லாம் குழந்தை பேரில் தான் முக்கியமாக கேட்பாங்க. நான் எத்தனை கோடி வச்சுருக்கலாம் கேட்க மாட்டான். சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம். அதுவும் மருத்துவ ரீதியாக தான் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை சரி பண்ணி
நம்மளுக்கு அந்த வாய்ப்பினை தரப்போது. புத்திரபாக்கியம் கெட்ட போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தொய்வான நிலைமை இல்லை. கேந்திரம் பெற்று காணப்படும். திரிகோணஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்திருப்பதும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கேந்திரத்துலேயும் கிரகங்கள் இருக்குது, திரிகோணத்துலேயும் இப்போதைக்கு கிரகங்கள் இருக்குது. ஒரு 23 தேதிக்கு அப்புறம் திரிகோணத்துலேயும் கிரகங்கள் இருக்குது. அதனால் வாழ்வியல் மாற்றங்களும் பெரிய பெரிய அனுபவங்களும் பெரிய ஜாக்பாட் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் ரொம்ப உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றம் தரவல்லவாக மீனராசிக்காருக்கு இருக்க போகுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த முருகப்பெருமான், பழனி முருகப்பெருமானை வழிபடவும், இல்லைன்னா திருத்தணி முருகப்பெருமானை வழிபட அதுவும் இல்லாமல் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்து, அதாவது அருள்பாலித்து கொண்டிருக்கும் சோளிங்கர் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரையும், யோக நரசிம்மரையும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட சனி பகவானாலையும் ராகு பகவானாலையும் ஏற்பட்ட துன்பங்கள் விலகுவது நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.